ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்தில் வசிக்கும் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், ஹிந்தி பேசும் சகோதரர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு. கடந்த சில மாதங்களாக குவைத்தில் இருந்து இந்தியா மற்றும் பிற நாடுகளுக்கு பயணம் செய்யும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வந்தாங்க. விமான சேவைகள் குறைவாக இருந்ததுனால டிக்கெட் விலை அதிகமா இருந்துச்சு, இருக்கை கிடைக்காத நிலைமை இருந்துச்சு, பயண தேதி தள்ளி போவது, இப்படி பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா தற்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் 1 மீண்டும் முழுமையாக திறக்கப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஜூன் 1 முதல் பல சர்வதேச விமான நிறுவனங்கள் மீண்டும் தங்கள் சேவைகளை தொடங்க இருக்காங்க. இந்த புதிய மாற்றம் இந்தியர்களுக்கு என்ன நன்மை தருகிறது? டிக்கெட் விலை குறையுமா? ஏர் இந்தியா, இண்டிகோ, அகாசா ஏர் எப்போது இயக்கப்படும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு டெர்மினல்கள் இருக்கு. அதில் டெர்மினல் 1 மிகவும் முக்கியமானது. ஏன்னா உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வரும் பெரும்பாலான சர்வதேச விமானங்கள் இந்த டெர்மினல் 1 மூலமாகவே இயக்கப்படுது. குறிப்பாக ஏர் இந்தியா, இண்டிகோ, அகாசா ஏர், எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ், எதிஹாத் ஏர்வேஸ், துர்கிஷ் ஏர்லைன்ஸ், கல்ஃப் ஏர், ஓமன் ஏர் போன்ற முக்கிய விமான நிறுவனங்கள் அனைத்தும் டெர்மினல் 1 சேவையை பயன்படுத்தி வராங்க. இதன் காரணமாக டெர்மினல் 1 தற்காலிகமாக செயல்படாத நேரங்களில் பயணிகள் பல்வேறு சிரமங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு இருந்துச்சு. குறிப்பாக விமான தாமதங்கள், பயண அட்டவணை மாற்றங்கள், விமான ரத்து அறிவிப்புகள், நீண்ட நேர காத்திருப்பு, இணைப்பு விமானங்களை தவறவிடும் அபாயம், கூடுதல் பயண செலவுகள் போன்ற பிரச்சனைகள் பலரையும் பாதிச்சிருச்சு. இதனால உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளானதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. சமீபத்திய மத்திய கிழக்கு பதற்ற சூழ்நிலைகள் காரணமாக விமான நிலைய பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு பராமரிப்பு பணிகள் அவசியமானதாக மாறின. இதன் காரணமாக பாதுகாப்பு ஆய்வுகள், மின்சார அமைப்புகள் மேம்படுத்துதல், தகவல் தொடர்பு அமைப்புகள் புதுப்பித்தல், பயணிகள் வசதிகள் மேம்பாடு, கட்டிட பராமரிப்பு போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பணிகள் வெற்றிகரமாக முடிந்துள்ளதால் தற்போது டெர்மினல் 1 மீண்டும் திறக்கப்பட உள்ளது. அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி ஜூன் 1 முதல் டெர்மினல் 1 வழியாக விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்படுகின்றன. இதன் மூலம் இந்தியா செல்லும் விமானங்கள் அதிகரிக்கும், புதிய விமான அட்டவணைகள் அறிவிக்கப்படும், அதிக இருக்கைகள் கிடைக்கும், பயண நெரிசல் குறையும், காத்திருப்பு பட்டியல் குறையும். குவைத்தில் வாழும் இந்தியர்களில் பெரும்பாலானோர் விடுமுறைக்கு இந்தியா போவாங்க. குடும்ப விசா பயணிகள், வேலை விசா பயணிகள், மாணவர்கள், இவங்க அனைவரும் கடந்த மாதங்களில் ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு கூட ஆயிரக்கணக்கான தினார்கள் கூடுதல் செலவாகி இருக்கும். ஆனால் இப்போது விமான சேவைகள் அதிகரிப்பதால் போட்டி அதிகரிக்கும். இதன் மூலம் டிக்கெட் விலை படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்கு. பல இந்தியர்கள் தொடர்ந்து கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏர் இந்தியா எப்போது தொடங்கும், இண்டிகோ மீண்டும் வருமா, அகாசா ஏர் சேவை எப்போது என்பதுதான். இப்போது அதிகாரிகள் வெளியிட்ட திட்டப்படி டெர்மினல் 1 திறக்கப்பட்ட பிறகு இந்திய விமான நிறுவனங்கள் தங்கள் வழக்கமான சேவைகளை மீண்டும் தொடங்க தயாராக இருக்காங்க. இதனால் சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், ஹைதராபாத், கொச்சி, டெல்லி, மும்பை போன்ற நகரங்களுக்கு அதிக விமானங்கள் இயக்கப்படும். அடுத்ததாக அனைவரும் எதிர்பார்க்கிற கேள்வி இதுதான், டிக்கெட் விலை குறையுமா அப்படின்றதுதான். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ஒரு மார்க்கெட்டில் சேவை வழங்குபவர்கள் குறைந்தால் விலை அதிகரிக்கும், சேவை வழங்குபவர்கள் அதிகரித்தால் போட்டி உருவாகும், போட்டி அதிகரித்தால் விலை குறையும். இதுதான் பொதுவான விதி. இதுவரை பெரும்பாலும் குவைத் ஏர்வேஸ், ஜசீரா ஏர்வேஸ் மட்டுமே அதிக சேவைகளை வழங்கி வந்தாங்க. ஆனால் ஜூன் மாதம் முதல் பல விமான நிறுவனங்கள் மீண்டும் சேவையை தொடங்கினால் சாதாரண பயண கட்டணங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. சிறப்பு தள்ளுபடி சலுகைகள் அறிவிக்கப்படலாம். இருவழி பயணச்சீட்டுகளுக்கு கூடுதல் சலுகைகள் கிடைக்கலாம். குழுவாக முன்பதிவு செய்பவர்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படலாம். மேலும் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் இருக்கை கிடைப்பதும் எளிதாகி இருக்கும். பயணிகளுக்கு அதிக தேர்வுகள் மற்றும் குறைந்த செலவில் பயணம் செய்யும் வாய்ப்பு உருவாகலாம். இந்த ஆண்டு ஹாஜ் யாத்திரையை கருத்தில் கொண்டு குவைத் அதிகாரிகள் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஹாஜ் காலங்களில் விமான போக்குவரத்து அதிகரிக்கும், பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும், விமான நிலைய நெரிசல் ஏற்படும். அப்படின்றதுனால முன்கூட்டியே டெர்மினல் 1 தயார்படுத்தப்பட்டிருக்கு. இதனால் ஹாஜ் பயணிகள், உம்ரா பயணிகள், பொது பயணிகள் அனைவருக்கும் வசதி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஜூன் மாதத்துல பயணம் செய்ய திட்டமிட்டு இருந்தால் ஏர்லைன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை சரிபார்க்கணும். ஃப்ளைட் ஸ்டேட்டஸை செக் பண்ணணும், புக்கிங் கன்ஃபர்மேஷன் உறுதிப்படுத்தணும்,
பாஸ்போர்ட் வேலிடிட்டி செக் பண்ணணும், விசா வேலிடிட்டி சரிபார்க்கணும், ஏர்போர்ட் அரைவல் நேரத்தை முன்கூட்டியே திட்டமிடணும். டிக்கெட் விலை குறைய வாய்ப்பு இருப்பதால் உடனடியாக அவசரமாக அதிக விலைக்கு டிக்கெட் வாங்காதீங்க. அடுத்த சில வாரங்கள்ல விமான சேவைகள் அதிகரிக்கும் போது விலைகள் மாறலாம். அதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குவைத்ல இருந்து இந்தியா மற்றும் பிற நாடுகளுக்கு பயணம் செய்யும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு இது மிகப்பெரிய நல்ல தகவலாக பார்க்கப்படுது. ஜூன் 1 முதல் டெர்மினல் 1 மீண்டும் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏர் இந்தியா, இண்டிகோ, அகாசா ஏர் உள்ளிட்ட பல சர்வதேச விமான நிறுவனங்கள் மீண்டும் சேவையை தொடங்க இருக்காங்க. இதன் மூலம் அதிக விமானங்கள், குறைந்த நெரிசல், டிக்கெட் விலை குறையும் வாய்ப்பு, பயண வசதி அதிகரிப்பு போன்ற பல நன்மைகள் கிடைக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.